Hi friends, so இன்னைக்கு வந்து நான் போட்டுருக்க இந்த மேக்கப் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுமா? So வீடியோக்குள்ள போலாம். So first step வந்து பாத்தீங்கன்னா நான் நாய்க்காக்குள்ள இது வந்து ஒரு ஸ்பாட்லெஸ் ஃபேஸ் சீரம். ஸோ இது என்ன பண்ணணும்னா நம்ம ஃபேஸை வந்து நல்லா ஈவன் டோன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ஸ்மூத்தாக வச்சுக்க, ஏதாவது உங்களுக்கு பிளெமிஷஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் ஹைடன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை நான் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாபி ப்ரௌனுக்குள்ள விட்டமின் என்ரிச் ஃபேஸ் பேஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நல்ல விட்டமின் இருக்கிறதுனால நம்ம ஃபேஸை நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். அது சேம் டைம் வந்து ஒரு ஃபேஸ் பேஸாகவும் யூஸ் ஆகிக்கும். ஸோ இதை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாரியல் பேஸ் மேஜிக் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபேஸ் ப்ரைமர். ஸோ இது வந்து உங்கள் ஸ்கின்னை நல்லா ஸ்மூத்தாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். உங்கள் ஃபவுண்டேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப லாங் ஸ்டேவாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால இந்த ப்ரைமர் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் எல்ஏ ப்ரோகள் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கரெக்டர். ஸோ இதெல்லாம் நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோடய ஃபேஸில் வந்து எங்கெல்லாம் நம்மளுக்கு பிக்மெண்டேஷன் டார்க் சர்க்கிள் இருக்கும் ஸோ அதில் வந்து நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஆரஞ்ச் கரெக்டர், ரெட் கரெக்டர் இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். எந்த ஒரு ஹார்ஷ் லைன் வந்து தெரியக்கூடாது. உங்களோட பியூட்டி பிளெண்ட் இருந்தால் நீங்கள் அதால் கூட அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் கோல்டன் கேரமல், இது ஃபிட்மிக்குள்ள ஃபவுண்டேஷன். இது வந்து ஷேட் வந்து 332. இது வந்து ஒரு மேட் ஃபவுண்டேஷன். ஸோ இது வந்து நான் ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரஷ் கொண்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோடய ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட பியூட்டி பிளெண்ட் இருந்தால் நீங்கள் பியூட்டி பிளெண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபவுண்டேஷன் எப்படின்னா லைட் டு மீடியம் கவரேஜ். ஸோ நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் 2 கோட் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபுல் கவரேஜும் கிடைக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் வந்து இது ரொம்ப நேச்சுரலாக உங்களுக்கு பார்க்குறதுக்கு இருக்கும் இந்த ஃபவுண்டேஷன். அதனால் நான் இதை எடுத்துருக்கிறேன். அண்ட் இது வந்து மேட்டும் கூட. அண்ட் அதுக்கப்புறம் கன்சீலர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் பிராண்ட் தான், அதாவது மெப்ளின்குள்ளது. இதில் வந்து கேரமல் என்னோட ஷேடு. ஸோ இதை எடுத்துகிட்டு நான் என்னோட அண்டர் ஐ, அப்புறம் ஃபோர்ஹெட், அப்புறம் பிரிட்ஜ் ஆஃப் நோஸ் இந்த இடத்துலலாம் நான் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து கன்சீலர் ப்ரஷ். ஸோ இதை கொண்டு பண்ணிக்கிறேன். நீங்கள் பியூட்டி பிளெண்டர்னால கூட பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட ஐப்ரோ வந்து கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி காட்டுறதுக்காக இந்த ஏரியாவில் ஸ்பெஷலி நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் அடுத்தது வந்து இந்த கன்சீலர் செட் பண்ணுறதுக்காக நான் வந்து டூ ஃபேஸ்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங் பவுடர். ஸோ இந்த பவுடரால் என்னோடய ஃபேஸை நல்லாவே நான் செட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் அடுத்தது வந்து கான்டோர் பண்ணுறதுக்காக ஃபெராரோசி. ஸோ இது வந்து கான்டோர் பார்த்தீங்கன்னா நான் வந்து லைட்டாக ப்ரான்சர் மாதிரி தான் பண்ண போகிறேன். ஸோ நார்மலாக கான்டோர் கட் பண்ணுற மாதிரி இல்லை, ப்ரான்சர் போடுறாலே நான் கான்டரிங் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் 2 ஷேடை மாறி ரெண்டை நான் டேப் பண்ணி நான் வந்து ஆல் ஓவர் ஃபேஸில் நான் கான்டோர் பண்ணிக்கிறேன். இது நம்ம ஃபேஸை வந்து கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி காட்டும். ஏன்னா ஆல்ரெடி ரவுண்ட் ஃபேஸாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃபேஸை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி அந்த ஓவல் ஷேப் வந்து கொடுக்கறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் இதை அப்ளை பண்ணி முடிக்கிறேன். அதே மாதிரி நோஸ்லேயும் நல்லா அந்த ஒரு ஷார்ப் கிடைக்கிறதுக்காக இதையும் அப்ளை பண்ணி முடிக்கிறேன். அண்ட் அடுத்தது வந்து ப்ளஷ் வந்து நாய்க்காக்குள்ளது. ஸோ இந்த 2 ஷேடை மிக்ஸ் பண்ணி தான் நான் அப்ளை பண்ணுறேன். இது வந்து ரொம்ப பிக்மெண்டட். ஸோ லைட்லி அப்ளை பண்ணாலே போதுமானது. அண்ட் அடுத்தது வந்து ஹைலைட்டர் வந்து மாஸ்டர் க்ரோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெப்ளின்குள்ளது. இது ஒரு மெட்டாலிக் ஹைலைட்டர். ஸோ இதால் என்னோடய ஃபேஸில் நல்லா நான் ஹைலைட்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் இது ஃபங்க்ஷன் டைமில் போடுறீங்க அப்படின்னா ஹைலைட்டர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐப்ரோ டிஃபைன் பண்ணுறதுக்காக சுகர் காஸ்மெட்டிக். ஸோ இந்த ஐப்ரோ பென்சில் கொண்டு நான் என்னோட ஐப்ரோ நல்லா டிஃபைன் பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட ஷேடு வந்து பார்த்தீங்கன்னா செரி ப்ரௌன். ஸோ இது வந்து ஒரு ப்ரோ டிஃபைனர். இது சூப்பராக இருக்கும். ஐப்ரோ நல்லா டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி ஸ்பூல் இருக்கும், அதெல்லாம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஹார்ஷ் லைன் வந்து தெரியக்கூடாது. ஸோ இதை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து ப்ரோவை செட் பண்ணுறதுக்காக ஃபாரெவர் 52 இது வந்து வாட்டர் ப்ரூஃப் ஐப்ரோ ஜெல். ஸோ இதால் நான் என்னோட ஐப்ரோ செட் பண்ணி முடிச்சிட்டேன். இனி ஐ ஷேடோ வந்து மார்ஃபி பேலட் எடுத்துக்கிறேன். இது வந்து ஜேம்ஸ் சார்லஸ் பேலட். ஸோ இந்த பேலட்டில் நான் காமிக்கிற இந்த ஷேட், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் ஷேட் அண்ட் ரொம்ப பிக்மெண்டட் கூட. ஸோ இதை நான் வந்து ஐலிட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி லோவர் லைனர்லேயும் நான் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ காமிக்கிற இந்த ப்ரௌன் ஷேடை எடுத்துகிட்டு நான் வந்து க்ரீஸ் லைனில் வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணி அதை அப்படியே வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் அதே ஷேடை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஐ கீழேயும் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ ஹார்ஷ் லைன் தெரியாத அளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் அடுத்தது வந்து ரெவல்யூஷன் பேலட்டில் இந்த ஷிம்ரி ஷேட், இது வந்து ஒரு பிங்க் ஷேட். ஸோ இந்த ஷேடால் நான் என்ன பண்ணுறேன், அண்ட் ஓவரால் என்னோடய ஐலிட் ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணி முடிக்கிறேன். அண்ட் ரொம்பவே சிம்பிள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரெவர் 52 ஜெல் லைனர். ஸோ இதால் வந்து நான் லைனரை வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் நார்மலாக பார்த்தீங்கன்னா விங் கொடுப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி விங் கொடுத்துட்டு அதே மாதிரி வாட்டர் லைன் ஏரியாலையும் நல்லா அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து ஸ்மெச் பண்ணிக்க போகிறேன். அதாவது ரொம்ப வந்து ஷார்ப்பாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்மெச் பண்ணிக்கிறேன் ஸ்மோக்கி எஃபெக்டில். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபேக் லேஷஸ் வந்து ஹாஃப் கேமராலே நான் அப்ளை பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் அடுத்தது வந்து நான் ஃபால்ஸியை வந்து நல்லா கர்ல் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து நம்ம க்ரோம் ஹைலைட்டர் இருக்குது இல்லையா, ஸோ அதை எடுத்து நான் இன்னொரு கார்னர் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கிறேன். அது சேம் டைம் என்னோட ப்ரோ பான் ஏரியாவை ஹைலைட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
அண்ட் அதுக்கப்புறம் வந்து லிப் பென்சில் வந்து பார்த்திங்கன்னா நாய்க்காக்குள்ளது அண்ட் ஷேடு வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் அண்ட் அதை வந்து நல்லா என்னோடய லிப்பை நல்லா ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன் அண்ட் இது வந்து நல்ல ஒரு பிரைட் கலர் ஸோ அதை நல்லா அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அண்ட் இன்னொரு ஷேடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் ஷேட் ஸோ அதால் ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணி ஒரு நியூ ஷேட் வந்து கொண்டு வரேன் ஸோ என்னோட ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி ஸோ அவ்வளோதான் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு அண்ட் வந்து ஃபேஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக சுகர் காஸ்மெட்டிக் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டிங் மிஸ்ட் ஸோ இதால் நான் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு அண்ட் நம்ம ஃபைனல் மேக்கப் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது அண்ட் பொட்டு வச்சாச்சு ஹேர் ஸ்டைலும் பண்ணியாச்சு ஸோ அவ்வளோதான் காய்ஸ் அது பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரிட்டியான ரொம்ப சூப்பரான க்ளோயியான ஒரு மேக்கப் அண்ட் இது வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைமில் அண்ட் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஈவன் வெட்டிங் போகிறீங்கன்னா அப்போ கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் தென் பை டாடா டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல் பை